சொல்லிட்டு இன்னைக்கு டிவோஷன்ல போனோம். ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நல்ல நிதிரை ராத்திரி கொடுத்ததுக்காக நன்றி. இந்த புதிய நாளிலும் ராஜா உங்க வசனத்திலிருந்து காரியங்களை நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது ராஜா வசனத்து மூலயமா நம்ம மத்தியில பேசுங்க. என்ன காரியங்களை நீ கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள சுவாமி, அதன்படி நடக்க மகிமையை ராஜா இந்த வேதத்தின் மூலயமாக நம்ம தெரிந்து கொள்ள கிருபை கொடுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு யோபு 39வது அதிகாரம். இதுல 38வது அதிகாரத்துல இருந்து ஆண்டவர் யோபு கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுவார். பழைய அந்த யோபு அதிகாரம் நம்ம முழுவதுமா பார்த்தோம்னா 3வது அதிகாரத்துல இருந்து 4வது அதிகாரத்துல இருந்து அவங்க யோபோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கறது, அப்புறம் யோபு அவங்களுக்கு பதில் கொடுக்கறது, அதே மாதிரி நடந்துட்டே இருக்கும். ஆனா 38வது அதிகாரத்துல இருந்து ஆண்டவர் பேச ஸ்டார்ட் பண்ணுவார். ஆண்டவர் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது யோபுக்கு எதுக்கு இந்த கஷ்டம் கொடுத்தாரு, இல்லைன்னா எதுக்கு இந்த அனுமதி கொடுத்தாரு, சாத்தான் அவனை இப்படி எல்லாம் பண்றதுக்கு எதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு அதுக்கு ஆன்சரே சொல்ல மாட்டார் ஆண்டவர். நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஆண்டவர் எதை பத்தி மெயினா சொல்லுவாருன்னா, அவர் சிருஷ்டியை பத்தி, அவர் எப்படி அந்த படைப்பு, ஆண்டவரோட படைப்பை பத்தி நிறைய காரியங்களை சொல்லிட்டே போயிட்டு இருப்பார். எதுக்கு ஆண்டவர் இந்த காரியம் அவர் படைப்பை பத்தி யோபு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, யோபுக்கு ஆண்டவர் புரிய வைக்கணும்னு எவ்வளவு ஒரு ஞானமா அறிவா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அந்த காரியத்தெல்லாம் யோபுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. நிறைய நம்ம பார்த்தோம்னா இந்த 38, 39, 40வது அதிகாரத்துல எல்லாம் ஆண்டவர் கேட்கறது ஒரு கேள்விகள் 60 கேள்வி மேல இருக்கு. ஆண்டவர் யோப கேள்வி கேட்கிறாரு. இந்த படைப்பை பத்தி, மெயினா படைப்பை பத்தி கேள்வி கேட்கும் போது இந்த நிறைய இதுக்கு ஆன்சர் இல்லை. ஏன் இல்லைன்னா, நம்ம மனுஷனாகிய நம்ம ஞானத்திலும் அறிவிலும் புரிதல்லையும் எல்லா காரியத்திலையும் ஒரு லிமிட்டெட், ஒரு கொஞ்ச அளவுக்கு தான் நம்ம யோசிக்க முடியும். ஆனா ஆண்டவர் எவ்வளவு ஒரு பூர்ணமா ஞானத்தோட அறிவோட புரிதலோட இந்த உலகத்தை சிருஷ்டிய ஒரு மிருகத்தையும் ஒரு பேர்ட்ஸ் மனுஷனை எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம முழுசுமா அறிஞ்சுக்கணும்னா அது ஒரு அசாத்தியமான காரியம். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா சயின்டிஸ்ட் எல்லாம் இன்னும் இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை அவனுங்க ஃபுல்லா ஸ்டடி பண்ண முடியல. நம்ம சரீரத்துல இருக்கிற காரியத்தை பத்தி அவங்களுக்கு சயின்டிஸ்ட் அந்த டாக்டர்ஸ்க்குலாம் இன்னும் ஃபுல்லா ஸ்டடி பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு ஞானத்தோட அறிவோட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. ஒரு செல்ஸ் கூட அவ்வளோ டீப்பா என்ன பண்ற ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அதனால ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே இல்லை. யோபு இங்க நிறைய கேள்விகள் ஆண்டவரை கேட்கிறார் பழைய அதிகாரத்துல எல்லாம் பார்த்தோம். ஆனா ஆண்டவர் பதில் என்ன சொல்றாருன்னா, அவர் சிருஷ்டியை பத்தி சில காரியங்கள் சொல்றாரு. இந்த 39வது அதிகாரத்துல கூட நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் அந்த சில கேள்விகளை கேட்கறத பார்க்கிறோம். போன அதிகாரத்துல என்ன பார்த்தோம், அவர் படைப்பை பத்தி கேட்டாரு. இந்த அதிகாரத்துல 39வது அதிகாரத்துல சில மிருகங்களை பத்தி கேட்கிறார். சில மிருகங்கள், எஸ்பெஷலி ஒரு 6-7 மிருகம் அதை பத்தி, அனிமல்ஸ் பத்தி ஆண்டவர் சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் உனக்கு தெரியுமா அப்படின்னு யோபா கேட்கிறார். அந்த 7 மிருகம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மான், இல்லைன்னா காட்டு மலை ஆடு. காட்டு மலை ஆடு. இது ஆண்டவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா, யோபு, காட்டு மலை ஆடு காட்டுல எப்படி வாழுது, அது யார் கேர் பண்றாங்க? அது காட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்கள் இந்த இதை வேட்டையாடி சாப்பிட சான்ஸ் இருக்கு. ஆனா கூட காட்டு மிருகம் இப்ப கூட அது ஒரு பகுதியில இருக்கும், காட்டுள்ள இருக்கும். அது யாரு அதை கேர் பண்றாங்க? இன்னொரு என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா, அது குட்டி போடும் போது அந்த குட்டியை யாரு கவனிக்கிறா அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு மனுஷன் எப்போ வீக்கா இருப்பானா, அவன் பிறக்கும் போது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது வீக்கஸ்ட், மோஸ்ட் வல்னரபிள் அது பிறக்கும் போது அதுக்குதான்
ரொம்ப கேர் எப்போ தேவைப்படும்னா அது வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே கேர் தேவைப்படும். ஆனா இந்த காட்டு மான்கள், ஆடுகள் அதெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு கேர் பண்றதுக்கு வந்து ஆண்டவர் தான் இங்க கேர் பண்ணுவார். அந்த வனாந்திரத்துல அது குட்டி போடும்போது ஆண்டவர் கேர் பண்ணுவாரு அப்படின்னு இங்க போட்டிருக்கு. எவ்வளோ ஒரு பிரிடேட்டர்ஸ்னா ஒரு பாதிப்பு அங்க வந்து ஏற்படலாம் அந்த வனாந்திரத்துல. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை கூட பாதுகாத்து அந்த ஆடோட கூட எப்படி இருக்கிறாரு அப்படின்றத யோபுக்கு இங்க கேள்வி கேட்கிறார். அது குட்டி போடும் போது அது எப்படி, அதை பத்தி சில காரியங்களை இங்க கேட்கிறார். இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் பொழுது யோபுக்கு என்ன ஆகுதுன்னா, அவனோட அறிவு ஞானம் வந்து ரொம்ப குறைந்தது அப்படின்னு அவனுக்கு புரிய வருது. ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஒரு ஒழுக்கமாக எப்படி எப்படி என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர், ஒரு ஞானத்தோட ஒரு ஆர்டரோட என்ன பண்ணியிருக்கிறார், படைச்சிருக்கிறார். இந்த வனாந்திரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்கள் இருக்கும். ஆனா அது கூட ஒரு ஆர்டர் இருக்கு. இந்த இந்த மிருகம் இப்படி பண்ணும், அதுக்கு ஒரு சில மிருகங்கள் சில குணாதிசயத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. சில இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்கும், சில இடத்துல வீக்னஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த இதெல்லாம் பிக்ஸ் பண்றது வந்து ஆண்டவர் தான். அந்த டிசைன் பண்றது, அந்த எல்லா காரியங்களும் ஆண்டவர் வந்து இது பண்ணிரு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற சில சிம்பிளான காரியம் கூட மனுஷனுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாது. இந்த கொஸ்டின்ல ஆக்சுவலா சிம்பிளான கொஸ்டின் கூட ஆண்டவர் வந்து யோப கேட்கிறாரு சிருஷ்டியை பத்தி. அதை கூட யோபு வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அதனாலதான் நீதிமொழிகள் 3:5 நம்ம பார்க்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் நம்ம சாய்ந்து இருக்காமல் நம்ம முழு இருதயத்தோட கர்த்தரை நம்ப வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம எவ்வளோ நம்ம படிச்சிருந்தா கூட, எவ்வளவு ஞானம் இருந்தா கூட நம்ம வந்து சுய புத்தி மேல சாயக்கூடாது. ஏன்னா நம்ம சுய புத்தி வந்து என்னது, லிமிட்டெட். அதான் இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கிறோம், 39வது அதிகாரம் 1-4 வரைக்கும் மான்கள், அப்புறம் காட்டு மலை ஆடு பத்தி இங்க ஆண்டவர் வந்து கொஸ்டின் பண்றாரு. 5வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் காட்டு கழுதை பத்தி கொஸ்டின். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில மிருகங்கள் வந்து வீட்டுல வளர்க்க முடியும், டொமஸ்டிகேட்டட்னு வீட்டுல வளர்க்கலாம். அது வந்து வீட்டுல வளர்க்கலாம்னா அது வனாந்திரத்துல நம்ம விட்டோம்னா அது வந்து அங்க பொழைக்காது, வனாந்திரத்துல செத்து போயிடும். அதே மாதிரிதான் இந்த காட்டு கழுதை கூட வீட்டுல வளர்க்க முடியாது. காட்டு கழுதை வந்து காட்டுல தான் அது என்ன பண்ணும், அது ஃப்ரீயா சுத்தும். அந்த வனாந்திரமே என்ன ஆயிரும், அதுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி அப்படின்னு நீங்க பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வனாந்திரத்துல இருக்கிற எவ்வளவு மிருகங்கள் இருந்தா கூட அதுக்கெல்லாம் சொந்தக்காரங்கன்னு ஆண்டவர் அப்படின்னு நம்ம வசனத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 50:10 பார்க்கிறோம், எல்லா ஒரு மிருகத்துக்கும் தலைவர் ஓனர் வந்து ஆண்டவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் ஓனரா இருக்கிறதுனால இந்த வனாந்திரத்துல இருக்கிற மிருகங்கள்லாம் எப்போ என்ன தேவை அப்படின்னு அவர் அறிஞ்சிருக்கிறதுனால அந்தந்த டைமுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, கரெக்டா அவருக்கு அதுக்கு தேவைப்படுற தண்ணியோ இல்லைன்னா அதுக்கு அந்த ஃபுட்டோ ஆண்டவர் வந்து கரெக்டா அந்த டைம்ல கொடுப்பார். சங்கீதம் 147:9 நம்ம பார்க்கிறோம், அந்த மிருகங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரா, அதுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம சங்கீதம் 147:9வது வசனத்துல பார்க்கிறோம். அப்புறம் அவர் சித்தம் இல்லாம ஒரு ஒரு பறவை கூட கீழே விழாது அப்படின்னு பைபிள்ல ஏசப்பா சொல்றாரு. அதனால இந்த மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் ஓனர் வந்து ஆண்டவர், அவர் கண்ட்ரோல்ல இருக்குது. அதெல்லாம் அவர் அந்த கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலதான் அது வந்து அந்த லிமிட்ல வச்சிருக்கிறாரு. அந்த ஜங்கல்ல அந்த வனாந்திரத்துல வச்சு அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த காட்டு கழுதை கூட ஃப்ரீயா என்ன பண்ணுது, ஜங்கல் அந்த வனாந்திரத்துல சுத்தும். அதுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு லிமிட் வச்சு அதை கூட என்ன பண்றாரு, பாதுகாத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், மான், அப்புறம் அந்த காட்டு மலை ஆடை பத்தி ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. 2வது காட்டு கழுதையை பத்தி ஆண்டவர் வந்து இங்க எப்படி பராமரிக்கிறார் அந்த வனாந்திரத்துல அப்படின்னு அதை குறித்தாக சில கேள்விகள் கேட்கிறார். 3வது நம்ம என்ன பார்க்கிறோம்னா காண்டாமிருகம், வைல்ட் டாக்ஸ் அப்படின்னு. இந்த காண்டாமிருகத்துக்கு வந்து ஆண்டவர் வந்து ஸ்பெஷலா ஒரு கேரக்டர் என்ன கொடுத்திருப்பாருன்னா, அதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் அண்ட் பவர், ஒரு ரொம்ப பலமா இருக்கும், ஒரு பல நிறைந்த ஒரு
மிருகமா இருக்கும். இந்த கடைசி 2 மிருகம் பார்க்கும்போது அதுக்கு அவ்வளோ பலம் இருக்காது. இந்த மான்களுக்கோ அப்புறம் காட்டு மலை ஆடுக்கெல்லாம் அவ்வளோ பலன்னு இருக்காது. ஆனா இந்த காண்டாமிருகத்துக்கு வந்து ரொம்ப பலசாலி, பலம் நிறைந்த ஒரு மிருகம். ஆனா இவ்வளோ பலம் இருந்தா கூட அந்த பலத்தை வந்து யோப் என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு வந்து இந்த காண்டாமிருகத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு அந்த ஏர் ஓட்டுறக்கோ அந்த காரியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. நீ வந்து என்ன அந்த இந்த காண்டாமிருகத்தை கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வந்து நீ வந்து விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ஆண்டவரையும் கேட்கிறாரு. இதுக்கு வந்து நல்ல ஆக்சுவலா விவசாயம் எல்லாம் பண்ணா இது இந்த இது இந்த இவ்வளவு ஸ்ட்ரென்த்தை வச்சு பண்ணோம்னா நல்ல விவசாயம் பண்ணலாம். ஆனா வந்து இது என்ன பண்ண முடியாது, கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது இவ்வளவு பலம் இருந்தாலும். அதுக்குதான் ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, இந்த இந்த காண்டாமிருகத்தை கூட கட்டுப்பாட்டுல வச்சு அந்த இடத்துல வச்சிருக்கிறார், வனாந்தரத்துல வச்சிருக்கிறார். அது ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு வந்து எப்படி என்னென்ன காரியங்கள் குணாதிசயங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த மிருகங்களை பார்த்தோம்னா அப்படிதான் வேற ஒரு ஒரு மிருகங்களுக்கும் ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், வீக்னஸும் இருக்கும். அதே மாதிரி மனுஷனுங்களும் பார்த்தீங்கன்னா சில மனுஷங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து சில காரியங்கள் கிஃப்டடா கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு வேற இடத்துல கிஃப்டடா இருக்கும், சில பேருக்கு சில இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்கும், சில இடத்துல வீக்னஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் கூட இந்த மிருகங்கள் கூட நம்ம பார்த்தோம்னா அது பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து கொடுத்துருப்பாரு. ஆனா இது மனுஷன் கட்டுப்பாடுக்குள்ள எடுத்துட்டு வராத காரியங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருப்பாரு. மனுஷன் வந்து சில காரியங்களை வந்து கட்டுப்பாடுக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது. ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், எல்லா காரியங்களையும் அவர் நினைச்சா அவர் என்ன பண்ணுவார், கட்டுப்பாடுக்குள்ள எடுத்துட்டு வந்துடுவார். சில பேர் வந்து நினைப்பாங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பலத்தால நான் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த மைண்ட் செட்ல இருக்கும். ஆனா ஆண்டவர் நினைச்சா அந்த அந்த மைண்ட் செட் வந்து ஒரே வட்டி என்ன பண்ணிடுறாரு, கீழே இறக்கி விட்டுருவாரு. நேபுகாத்நேச்சாரோட வாழ்க்கையில அதான் பார்க்கணும். நான் வந்து எல்லாம் இந்த பாபிலோன் வந்து நான் தான் கெட்டினேன் அப்படின்னு அவன் ஒரு ஒரு பெருமையை என்ன பண்ணிக்கும், அவன் பலத்தை பத்தி சொல்லிக்கும். அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் வந்து அவனை ஒரு ஒரு மென்டல் மாதிரி அவருக்கு ஒரு என்ன பண்ணுவார், அனுமதி கொடுத்துருவார். அதனால நம்ம கட்டுப்பாடுக்குள்ள ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் கட்டுப்பாடுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்பணும். ஆக்சுவலா மனுஷன் கட்டுப்பாடுக்குள்ள ரொம்ப லிமிட்டட் காரியம் தான் இருக்கு. அது கூட ஆண்டவர் அனுமதி கொடுத்ததுனாலதான் நம்ம சில காரியங்களை நம்ம கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் அந்த அனுமதி இல்லைன்னா அதை கூட வைக்க முடியாது. அதே மாதிரி இந்த காண்டாமிருகம் கூட ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, இதை பத்தி சில கேள்விகளை யோபு கிட்ட கேட்கிறாரு. 9வது வசனத்துல இருந்து 12 வரைக்கும். அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம், 13வது வசனத்துல இருந்து 18 வரைக்கும் இந்த ஒரு பேர்டை பத்தி தீக்கோழி, ஆஸ்ட்ரிச் அப்படின்னா. இந்த ஆஸ்ட்ரிச் பாத்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் பெரிய, இது வந்து ஒரு பறவை. ஆனா இது பறவை, ஆனா பறக்காது. ஆண்டவர் வந்து இதுக்கு பெரிய ரெக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு பறவை மாதிரி தான் இருக்கும் பார்க்க, ஆனா இது பறக்காது, ஆனா ஓடும், ஸ்பீடா ஓடும். அதான் இதை பத்தி சில கேள்விகள் யோபு கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த தீக்கோழி இருக்குல்ல, ஆஸ்ட்ரிச் வந்து புத்தி வந்து இதுக்கு வந்து ரொம்ப கம்மி. விஸ்டம் வந்து என்னது, விஸ்டம் அந்த ஞானம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அது நடவடிக்கை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பூலிஷா என்ன பண்ணும், நிறைய காரியங்களை இது பண்ணும். ஆனா இது வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடும், ஒரு குதிரையோட வேகமா என்ன பண்ணும், இது ஓடும். இது வந்து முட்டை எப்படி வைக்கணும், எல்லா பறவைகளும் எங்க வைக்கும் முட்டை வந்து, நிறைய பறவைகள் அது கூடு கட்டி அது வந்து வைக்கும். ஆனா கூடு கட்டி மரத்திலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபான இடத்துல வைக்கும். ஆனா இந்த தீக்கோழி பார்த்தோம்னா முட்டையை வந்து மணல்லே வச்சு விட்டுரும். ஒரு கேர்லெஸ், அதுக்கு வந்து ஒரு ஞானம் இருக்காது. எங்க எங்க மணல் கிடைக்குதோ அங்க போய் முட்டையை வச்சிரும். அது முட்டையை அடை கூட காக்காது. அது வந்து முட்டையை வச்சுட்டு அப்படியே போயிடும். அந்த மணல்ல இருக்கிற அந்த சூடை வச்சு அது என்னாகும், முட்டை வந்து பொரிக்கும். அது குஞ்சு வந்தவன கூட அதை வந்து பரிமாறது. இது வந்து ரொம்ப கேர்லெஸ் ஆன ஒரு பேர்டு. இது கடின இருதயத்தோட ஒரு பேர்டு அப்படின்னு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து இங்க சொல்றத பார்க்கணும். இந்த ஞானம் கூட பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல கூட மனுஷங்கள் கூட சில பேருக்கு வந்து ரொம்ப ஞானம் இருக்கும், சில பேருக்கு வந்து கம்மி ஞானம் இருக்கும். இந்த இந்த இந்த
ஒரு தீக்கோழிக்கு வந்து ஞானம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஞான லெவல் வந்து ரொம்ப கம்மி. அது யார் டிசைட் பண்ணாருன்னா ஆண்டவர் டிசைட் பண்ணியிருக்காரு. அது என்ன காரணம் அப்படின்ட்டு யார் கண்ட்ரோல்லையும் இல்லை. அது வந்து ஆண்டவர் வந்து சில காரியங்களை அவர் சித்தத்தின்படி சில காரியத்தை டிசைன் பண்ணி இந்த உலகத்துல அனுப்புவார். அது அந்த அந்த டைப்ல வந்து இந்த தீக்கோழி வந்து ஞானத்துல ரொம்ப கம்மி. ஆனா அதுக்கு வந்து வேற கேரக்டர்ஸ், ஓடுறதுல ரொம்ப இது. ஆனா அது குட்டிய பாக்குறதுல வந்து ரொம்ப கேர்லெஸ். இத பத்தி எல்லாம் ஆண்டவர் வந்து கொஸ்டின் கேட்கிறாரு. இதுக்கு வந்து ஞானம் எதுக்கு கம்மியா இருக்கு? இது ஏன் முட்டையை இப்படி வச்சுட்டு ஞானம் இல்லாம போயிருது? வேற மிருகம் வந்து அந்த முட்டையை மிதிச்சிருமே, அந்த ஞானம் கூட இதுக்கு இல்லையே அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து யோப கேட்கிறாரு கொஸ்டின். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஆன்சர் இல்ல. ஆக்சுவலா எதுக்கு நடக்குது அப்படின்னா அது வந்து ஆண்டவர் டிசைட் பண்ணியிருக்கிறார். எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து என்னன்னா ஆண்டவர் அவரு அறிவால அவர் ஞானத்தால என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த காரியங்கள்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு கிரமமா எடுத்துட்டு வந்திருக்கிறார். அதுதான் ஆன்சர் எல்லாத்துக்குமே. ஓகே, 5வது நம்ம என்ன பார்க்கிறோம்னா 19வது வசனத்துல இருந்து 25வது வசனம். இதுல வந்து குதிரையை பத்தி பார்க்கிறோம். குதிரை வந்து எப்போதும் நம்ம அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா மெயினா யுத்தத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ராஜ்யம் வந்து எவ்வளவு பல உள்ளதா இருக்குது அப்படின்னு பாக்குறோம்னா இந்த காலத்துல நம்ம பார்க்கணும்னா அவங்ககிட்ட எவ்வளோ ஒரு பீரிங் இருக்கு, இல்லைன்னா எவ்வளோ கன் பவர் இருக்கு, இல்லைன்னா எவ்வளோ விமானங்கள் ஏர்கிராஃப்ட் இருக்கு. அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நாடு வந்து ரொம்ப பலசாலி நாடு அப்படின்னு நம்ம கணக்கு போடுவோம். இந்த உலகத்துல இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம்னா அமெரிக்கா, சைனா, ரஷ்யா அவங்கெல்லாம் என்ன ரொம்ப பலசாலி பல நிறைந்த ஒரு தேசங்கள். எதுக்குன்னா அவங்ககிட்ட நிறைய என்ன இருக்கு, அந்த நியூக்ளியர் பவர், இல்லைன்னா ஒரு பெரிய ஆர்மி, ரொம்ப மாடர்ன் என்னது அந்த கன்ஸ், ஆட்டோமிக் பாம்பு, நியூக்ளியர் பாம்பு அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து ஒரு தேசம் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான தேசம் அப்படின்னு கணக்கு போடுவாங்கன்னா குதிரையை வச்சு. அவங்க கிட்ட எவ்வளவு பலசாலியான குதிரை இருக்கு, நிறைய குதிரை இருந்துச்சுன்னா அந்த தேசம் வந்து ரொம்ப ஒரு பல நிறைந்த ஒரு தேசம் அப்படின்னு அவங்களுக்கு எனக்கு ஒரு கணக்கு போடுவாங்க. ஏன்னா சாலமோன் ராஜா கூட அந்த அந்த இஸ்ரேல் தேசத்துல கூட நம்ம பார்க்கும்போது சாலமோன் ராஜா டைம்ல நிறைய குதிரை என்ன பண்ணிருப்பாரு அவரு வச்சிருக்கிறத பார்க்கணும். ஈஜிப்ட் கூட பார்க்கும்போது அவங்க பார்வோன் ராஜா கிட்ட அந்த டைம்ல நிறைய என்ன இருந்துச்சு, அந்த குதிரைகள் இருந்துச்சு. ஏன்னா இந்த குதிரைகளை வந்து யுத்தத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. குதிரை வந்து யுத்தத்தை பார்த்தா பயப்படாது. வேற எல்லா மிருகங்களும் பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட், அந்த ட்ரம்பட் சவுண்ட், எக்காலம் சத்தம் கேட்டாலே ஓடி போயிடும். எக்காலம் சத்தம் கேட்டா ஓடும். ஆனா குதிரை வந்து எக்காலம் சத்தம் கேட்டா அது வந்து தயாராகும், யுத்தத்துக்கு என்ன ஆகும், தயாராயிட்டு யுத்தத்துக்குள்ள போறக்கு அது வந்து ரெடி ஆகும். அதுக்குதான் இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு பலத்தையும் இவ்வளவு வீரியத்தையும் அப்புறம் இந்த யுத்தத்துக்குள்ள போற ஒரு தைரியத்தையும் இந்த குதிரைக்கு வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை பத்தி கொஸ்டின் கேட்கிறாரு. யுத்தத்துல அங்க எவ்வளவு சண்டைகள் நடக்கும், எவ்வளவு மரணங்கள் நடக்கும், அது மத்தியிலும் கூட எவ்வளவு சத்தம் இருக்கும், அது மத்தியில கூட குதிரை வந்து எப்படி ஒரு வீரியத்தோட இந்த சண்டைக்குள்ள போகுது, யுத்தத்துக்குள்ள போகுது, ஒரு எக்கால சத்தத்துக்கு கூட அது பயப்படாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இங்க கொஸ்டின் கேட்கிறாரு. யோபு குதிரையை பத்தி சில கொஸ்டின் கேட்கிறாரு. அப்புறம் அடுத்தது என்ன கொஸ்டின்னா 26வது வசனத்துல இருந்து 30 வரைக்கும் பருந்துங்க, ஹாக் அண்ட் ஈகிள், பருந்து அப்புறம் கழுகு, இதை பத்தி சில கொஸ்டின் கேட்கிறாரு. இது வந்து என்ன பண்ண, பருந்து கழுகுலாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்மனை மேல இல்லைன்னா அது கூட வந்து எங்க கட்டும்னா ஒரு உயரமான இடத்துல போய் கட்டும். ஒரு கண்மலை மேலேயோ இன்னும் பெரிய ஒரு மரத்து மேலேயோ என்ன பண்ணோம், அது போய் கூட கட்டும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, அது வந்து ரொம்ப தூரத்துல இருந்தே பார்வை வந்து அதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு மைல்கள் மேல பறந்துட்டு இருந்தா கூட பூமியில ஒரு சின்ன காரியம், ஒரு எலி இங்க மூவ் ஆயிட்டு இருந்தா கூட அதுக்கு வந்து என்ன பண்ணும், அது கண்ணுல வந்து தெரிஞ்சிடும். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஐசைட் அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த குணத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தூரத்துல இருந்தா கூட சில காரியத்தை பார்க்கும்படியாக அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார். அது வந்து ரொம்ப உயரத்துல பறக்கிறதுக்கு கூட ஆண்டவர் வந்து பலத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இதை பத்தி இதுக்கு எப்படி ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை பத்தி எல்லாம் கேட்கும் போது இதுக்கு கூட யோபுக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியாது, எதுக்குமே சொல்ல முடியாது. ஆனா வசனத்துல நம்ம பாக்குறோம், ஐசாயா 40:39 31
நம்ம யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்றோமோ, இன்னும் அவருக்காக காத்திருக்கிறோமோ, அவர்கள் என்ன ஒரு கழுகு போல என்ன பண்ணுவாங்க, ஒரு பலத்தை அடைந்து அவர் ஒரு சட்டையை விரித்து பறப்பார்கள் அப்படின்னு என்ன பண்ணுது வசனம் சொல்லுது. ஆண்டவர் வந்து இந்த நிறைய மிருகங்களை பத்தி என்ன பண்றாரு, இங்க கொஸ்டின் கேட்கறத இந்த இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து மெயினா இந்த அதிகாரத்துல என்ன கத்துக்கிறோம்னா, ஆண்டவர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறார். அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறார். இந்த உலகத்திலையும் இந்த என்னென்ன படைச்சிருக்கிறாரோ எல்லாத்து மேலயும் ஆண்டவர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. நம்ம வந்து கண்ட்ரோல்ல இல்லை. நம்ம ஞானம் வந்து ரொம்ப லிமிட்டெட். நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ஒண்ணுமே ஞானமே ரொம்ப குறைவான ஞானம். ஆண்டவர் ஞானம் கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு ஞானமோ அறிவோ புரிதலோ எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது. ஆண்டவர் கொடுத்த ஒரு பலத்தால நம்ம என்ன பண்றோம், இந்த காரியங்கள்லாம் நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியுது. இன்னும் ஐசையா 55:8 நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரோட நினைவுகள் இன்னும் ஆண்டவருடைய வழிகள் வந்து நம்ம மனுஷனோட வழிகளுக்கும் ஒரு நினைவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் நம்ம ஆண்டவர் வந்து முழு இருதயத்தோட நம்புறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கணும். ஆண்டவர் வந்து முழு இருதயத்தோட நம்ம நம்பும் பொழுது எப்படி ஒரு குழந்தை வந்து அந்த தாயோ தகப்பனையோ நம்புதோ, அதே மாதிரி நம்ம கூட ஆண்டவர் வந்து முழு இருதயத்தோட நம்பணும். ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் தெரியல, அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கும். எனக்கு இந்த உலக பிரகாரமா சில காரியங்களை நான் புக் மூலியமா கத்திருப்பேன். ஆனா ஆண்டவர் அவர் வேதத்துல சொல்ற காரியங்கள் தான் உண்மை. அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கு. ஆண்டவரே நீங்க சொல்றதுதான் உண்மை, நான் வந்து உங்களை நம்புறேன். நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. யோபுக்கு வந்து இவ்வளவு கொஸ்டின் 60 கொஸ்டின் என்ன பண்ற ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா அந்த 60 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கூட யோபு வந்து என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட ஜனங்க வந்து ஆன்சர் பண்ண முடியாது. இவ்வளவு சயின்ஸ் வளர்ந்தவன கூட ஆண்டவர் கேட்கிற ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து யார் ஆன்சர் பண்ண முடியும்னா ஆண்டவரே தான் ஆன்சர் பண்ண முடியும். அவர் தான் என்ன பண்ண சிருஷ்டி கர்த்தா. சிருஷ்டி பண்ண யார் சிருஷ்டித்தாரோ அவர் தான் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு ஆன்சர் வந்து ஆண்டவரே என்ன பண்ணுவாரு, அது வந்து எப்படி அவர் டிசைன் பண்ணாரோ அவர் விருப்பத்தின்படி அவர் ஞானத்தின் அறிவின்படி என்ன பண்ணியிருக்கிற எல்லா காரியங்களையும் படைச்சிருக்கிறார். அதனாலதான் நம்ம வந்து ஆண்டவர் வந்து இந்த சிருஷ்டி மேல வந்து ஒரு அதிகாரத்தோட என்ன பண்றாரு, அவர் வந்து எல்லா காரியத்தையும் நடத்தி கொண்டு வர்றார். நம்ம வந்து தாழ்மையா என்ன பண்ணணும், ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம இந்த வாழ்க்கைய வாழணும். அவரோட இந்த சிருஷ்டியில இந்த கிரியேஷன்ல இருக்கிற ஆண்டவருடைய படைப்புல இருக்கிற ஒரு வல்லமை என்ன பண்றோம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அது தெரியும். நம்ம சுத்தில இருக்கிற காரியங்களை நம்ம மெதுவா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாலே தெரியும் ஆண்டவருடைய வல்லமை, அவர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது. ஒரு நாளும் அந்த சூரியன் முழுகி எழும்பொழுது கூட நம்ம வந்து ஆண்டவர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ண முடியும், நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். நம்ம செவிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேலை கூட சுவாமி, இந்த உங்க படைப்பை பத்தி நீங்க கேட்கிற ஒரு கொஸ்டின், யோபுக்கு கேட்ட வந்து ஒரு கொஸ்டினை பத்தி ராஜா நம்ம பார்த்தோம் சுவாமி. இந்த நேரத்திலையும் அந்த 7 மிருகங்களை பத்தி நீங்க அது கொடுத்த குணாதிசயங்களை பத்தி நம்ம பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. நீங்க உங்க படைப்பு அற்புதமா நீங்க படைத்ததுக்காக நன்றி சுவாமி. ராஜா உங்க மேல முழுவதுமாக விசுவாசம் வைக்க ராஜா, நம்ம சொந்த முயற்சியிலையோ சொந்த ஒரு ஞானத்திலேயோ புத்தியிலையோ ராஜா நம்ம நடக்காம நீங்க காமிக்கிற வழியில உங்க பலத்தோட நடக்க கிருபை கொடுங்க சுவாமி. இந்த நாளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ராஜா உங்க நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.